வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை 2030ஆம் ஆண்டிற்குள் 500 ஜிகாவாட்டாக அதிகரிக்க உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புவி கண்காணிப்புக்கான EOS-N1 செயற்கைக்கோள் PSLV-C-62 ராக்கெட் மூலம் இன்று காலை விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க தமிழகத்தில் இதுவரை 12,38,331 விண்ணப்பங்கள் வரப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்துள்ள 3000த்திற்கும் அதிகமான இளைஞர்களுடன் அவர் கலந்துரையாட உள்ளார். இது தொடர்பாக நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் நாட்டின் நீண்டகால வளர்ச்சிக்கான தங்களது கருத்துக்களை எடுத்துரைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை 2030ஆம் ஆண்டிற்குள் 500 ஜிகாவாட்டாக அதிகரிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். அபுதாபியில் சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமைகளின் கூட்டமைப்பு கூட்டத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்த அவர் இந்த இலக்கில் 50% இந்தியா ஏற்கனவே எட்டிவிட்டதாக தெரிவித்தார். இதன்படி நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறன் 266 ஜிகாவாட்டை கடந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டின் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நாட்டின் எரிசக்தி பயன்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் எரிசக்தி மாற்றம் என்பது உற்பத்தி திறனை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் மக்களின் மனநிலை, வாய்ப்புகள் மற்றும் நீடித்த எதிர்காலம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டது என்றும் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்தார். புவி கண்காணிப்புக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ள EOS-N1 செயற்கைக்கோள் PSLV-C-62 ராக்கெட் மூலம் இன்று காலை விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து இந்த செயற்கைக்கோள் காலை மணி 10:17க்கு செலுத்தப்படுகிறது. அதனுடன் இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளுக்கு சொந்தமான 15 சிறிய ரக செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இவற்றில் முக்கிய செயற்கைக்கோளான அன்விஷா சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 1,86,00,000த்திற்கும் அதிகமான குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலத்தில் உள்ள 24,924 நியாய விலைக் கடைகள் மூலம் இதுவரை 5,576 கோடி ரூபாய் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் 1,39,00,000த்திற்கும் அதிகமான பயனாளிகளுக்கு வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டிருப்பதாக திரு பெரியகருப்பன் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மதமாற்றத்தை அனுமதிக்கக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கன்னியாகுமரி, நீலகிரி உள்ளிட்ட சில பகுதிகளில் மதமாற்றம் நடைபெறுவதாக கூறினார். சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் கால அவகாசம் இருப்பதால் தொகுதி பங்கீடு குறித்து கோவை வந்த பிஜேபி தேசிய செயல் தலைவர் திரு நிதின் நபீனுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க இதுவரை 12,38,331 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பெயர்களை நீக்குவதற்கு 21,979 விண்ணப்பங்கள் வரப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட சட்டப்பேரவை தொகுதி வாக்காளர் பதிவு அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது.
அஞ்சல் துறையால் செயல்படுத்தப்படும் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி மாவட்டத்தில் 10,000க்கும் அதிகமானோர் இணைந்துள்ளனர். இத்திட்டத்தின் கீழ் விபத்தில் சிக்கி காயமடைவோருக்கு மருத்துவ சிகிச்சைக்கான செலவுத் தொகை வழங்கப்படுவதுடன் உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தூத்துக்குடி முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திரு செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையின் கீழ் இயங்கும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் என்ற வங்கியின் மூலமாக விபத்து காப்பீடு திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. 10,000 மக்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் பயன்பெற்று இருக்காங்க. 700 ரூபாய் கட்டணம்னா 10 லட்சம் ரூபாய்க்கு குரூப் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணப்போம். விபத்துல மோசமாக அடிபட்டால் கூட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆன ரூபாயும் அதுல இன்க்ளூடட். விபத்தில் இறந்து விட்டாருன்னா 10 லட்சம் ரூபாய் முழுமையாக கிடைக்கும். அந்த அடிப்படையில இன்னைக்கு அரசாங்கம் இந்த திட்டங்களை அமல்படுத்திட்டு இருக்கு. விளிம்பு நிலை மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு திட்டம் இது. இத்திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் பயனளிப்பதாக உள்ளது என்று பயனாளி ஒருவர் தெரிவித்துள்ளார். இப்போ புதுசா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது 700 rupees. அது எவ்வளவுனா ஒரு நாளைக்கு 2 ரூபா தான் வரும். அடித்தர மக்கள்ல இருந்து எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட்னா கவரேஜ் 10 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸ்கீம் போஸ்டல் இன்ட்ரடியூஸ் பண்றது இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் பங்கேற்க பல்வேறு துறைகளிலும் சாதனை படைத்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை அழைப்பு விடுத்துள்ளது. இதில் சேலம் மாவட்டம் தேவூர் பகுதியைச் சேர்ந்த கைத்தறி யோகா மேட் வடிவமைப்பாளர் திரு பிரேம் செல்வராஜுக்கான அழைப்பிதழை சங்ககிரி அஞ்சல் துறை அதிகாரிகள் நேரில் வழங்கினர். இது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக திரு பிரேம் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். 2014 நம்ம பாரத பிரதமர் பிரைம் மினிஸ்டர் இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். அதனால் நாங்கள் யோகா மேட்டோட டிமாண்டு அதிகமாச்சு. நாங்கள் 100% ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் லைக் காட்டன், சம்பு, வாழைநார், வெட்டிவேர் இந்த பொருட்கள் வச்சு தாங்க நாங்கள் ஹேண்ட்லூமில் யோகா மேட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதனால் எங்களுக்கு ஒரு குளோபல் ரெக்கக்னிஷன் கிடைச்சது. இதை பார்த்து எங்களை பெருமைப்படுத்துகிற விதமாக 2026 ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேடம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அண்டு நாங்கள் வேரியஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸால தான் எங்களால் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது. இருவரிச் செய்திகள். ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து பகுதியில் வீசிய புயல் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகர மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளதால் நோயாளிகளை அவர்களது உறவினர்கள் வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றி வருகின்றனர். ஜெர்மனி பிரதமர் திரு ஃப்ரீட்ரிச் மெர்ஸ் அரசுமுறை பயணமாக அகமதாபாத் வந்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தொகுதியில் நடைபெற்ற வாக்காளர் பெயர் சேர்ப்பு சிறப்பு முகாமை அம்மாவட்டத்திற்கான சிறப்பு பார்வையாளர் திரு ராமன்குமார் ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சியில் பத்திரிகை ஊடக நிறுவனங்களைச் சேர்ந்த செய்தியாளர்கள் சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ஆட்சியர் திரு பிரசாந்த் கலந்து கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மன்னவனூரில் உள்ள ஆட்டுரோம ஆராய்ச்சி நிறுவனத்தில் சுற்றுலாப் பயணிகளுக்கான நுழைவுக் கட்டணம் 50 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. போகி பண்டிகையின் போது பழைய பொருட்களை எரிப்பதை தவிர்த்து காற்றின் தரத்தை பாதுகாக்க மக்கள் ஒத்துழைக்குமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பின் சார்பில் சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாள் மற்றும் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே விஷம் வைத்து வாத்துகளை கொன்ற புகாரின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் போக்குவரத்துத்துறை சார்பில் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் யமதர்மன் வேடமிட்ட கலைஞர்கள் தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை எடுத்துரைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. வதோதராவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்தது. இதையடுத்து 301 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்தியா 49 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 306 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 93 ரன் எடுத்தார். 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இரண்டாவது போட்டி வரும் புதன்கிழமை ராஜ்கோட்டில் நடைபெறுகிறது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு, உத்தரப்பிரதேச அணிகள் மோதுகின்றன. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ஜிம்பாப்வேயில் உள்ள புலவாயோவில் பிற்பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை 2030ஆம் ஆண்டிற்குள் 500 ஜிகாவாட்டாக அதிகரிக்க உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். புவி கண்காணிப்புக்கான EOS N1 செயற்கைக்கோள் PSLV-C-62 ராக்கெட் மூலம் இன்று காலை விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க தமிழகத்தில் இதுவரை 12,38,331 விண்ணப்பங்கள் வரப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.